இந்த பிள்ளைங்களுக்கு மட்டும் இப்படி அடிக்கிறீங்க. என்னடா உனக்கு லாட்டரி சீட் அடிக்க மாட்டேங்குது? இப்பதான் மணி 4:30 மாலை லாட்டரி சீட் அடிக்குதுங்க. மொட்டை பிள்ளைங்களா வராங்க. வெறும் மொட்டை பிள்ளைங்களா வராங்க. பொட்டை பிள்ளைங்கடா போறாங்கடா. அட பொட்டை பிள்ளைங்களா வராங்க. ஏன்னா மத்தலகாரண்ணா இந்த பிள்ளைங்களுக்கு மட்டும் இவ்வளவு தம் கட்டி அடிக்கிறீங்க. பிள்ளையார கை எங்க வச்சிருந்த? பாட்டி கொச்சில வச்சிருந்தேன். அதுலயே வச்சிரடே தாயடி. ஆமா வணக்கம் மாமா. வணக்கம் மாமா. இருக்கட்டும். ஏ மாமா இந்த பிள்ளைங்களுக்கு மட்டும் 2 பிள்ளைங்களுக்கும் இவ்வளவு தூரம் மூச்சு கட்டி ஓதுறிய பீ 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 பீன்னு ஓதுறிய. இவ்வளவு நேரத்துல பாய் எங்க வச்சிருந்த? மந்தாலக்காரர் என்ன சொன்னாரு? அவன் கை எங்க ஆயா பொச்சில வச்சிருந்தானாமா? நான் என்ன பண்ணிட்டோம்? நீங்க எங்க வச்சிருந்தீங்க வாய? கைய கூட வைக்கலாம். வாயை கொண்டு போய் அங்க வச்சீங்கன்னா ஆவி அடிச்சு பல்லு பூராங்க. அண்ணா அண்ணழகா ஆத்தூர் வேம்பழகா பாப்பா கண்ணே காத்தல உம்மலைக்கு நாசமா போனவனே காலகத்துல என்னடா பண்ண சொல்ற வெறுவாயோட அண்ணழகா ஆத்தூர் வேம்பழகா பாப்பா கண்ணே காத்தல உம்மலைக்கு. ஏன்டா புண்டா வாய நாசம் போனா அழிஞ்சு போறவனே. இந்த பக்கம் வேர்ல வச்சு இந்த பக்கம் டாரு கிழிச்சு நிக்கியோ. முட்டகோசு நல்லா இல்ல. இந்நேரத்துல 2 பேர் வந்து அம்மா 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 அதே முண்டை விரல ஏண்டி ஓடிக்கிற? உன் கையா அப்புறம் உன் தங்கச்சி எங்க போகுது பாரு. அண்ணா இந்த ஆளுக்கு ஒரு தந்தையா பொண்ணு வந்துருக்குமே. பாட்டுல விடு. பாட்டு பாட்டு தானே. எப்பேற்பட்ட பாட்டு கேக்குறேன். எப்பேற்பட்ட பாட்டு பாடுறேன் பாரு. இப்ப நான் பாடு பாரு. விதவிதமா சோப்பு சீப்பு கண்ணாடி ஏ அக்காமாவ வந்து நின்னா முன்னாடி எப்பவுமே காதல் ஒரு கண்ணாடி அத உடைச்சிடாம பாக்குறவன் கில்லாடி. ஏ அக்கா பொண்ணு அஞ்சல சேம்பாரு நெஞ்சில 2 பேரும் பிஞ்சல போய் கொஞ்சல தூக்கு போட்டு சாவுடா. பாப்பா எதிரிங்க செட்ல வெளியில கிடையாது. எனக்கு இந்த பாட்டு பிடிக்கல. இந்த பாட்டு பிடிக்கலையா? புது பாட்டு பாடலாமா? புது பாட்டு மத்தலகாரா அண்ணா பாப்பா நல்லதா கப்புன்னு பிடிக்கிற மாதிரி பாடுவா. நல்லதா பாரு. நீங்க எங்க எங்க போனீங்கன்னு இப்ப கேக்குறேன் பாரு. பாடு பாடு. கோமாளி பையா பாடுறது மட்டும் இல்ல, கப்புன்னு கையில பிடிக்கணும். கப்புன்னு பிடிக்கணுமா? கையில் இல்ல மனசுக்கு பாட்டு பிடிக்கணும். மனசு பிடிக்கணுமா? என்ன இப்படி? ஏமாமா எப்படி மனசுக்கு பிடிக்கணுமா? பாடு பாடு. பணத்துக்காக மனசு மறந்து அவங்க கூட போனீங்க. தங்கமான மனசு மறந்து அவங்க கூட போனீங்க. பணக்கார இல்லன்னு தெரிஞ்சு அவங்க கூட போனீங்க. ஆமா அதெல்லாம் பாட்டு முடியும். ஏய் போதே ட்ரெண்டிங் பாட்டு. அந்த பாட்டு சுறுசுறுப்பா ஒரு பாட்டு வேணும். ஏன் முண்டா முனிசா பாட்டு கம்மன் ஏறி நேச்சம் பாலும் பார்த்து போனோம். அண்ணா பாடு. கோமாளி ஏங்க அவங்க 2 பேரும் பணக்காரனா பார்த்து போனாங்களா? நான் பணக்காரன் இல்லன்னு தெரிஞ்சு அவங்க கூட போயிட்டாளுங்க. யார் கூட போனே? அப்ப நீ பணத்தை வச்சிருக்க வேண்டியதாண்டா. பணத்தை வச்சிருந்தங்க. அவங்களுக்கு தெரியல அந்த பணத்தை. ஏண்டா காசு இல்லன்னா இளமலையில போய் ஒரு துண்டை போட்டு ஒரு பாட்டு பாடி ஒரு பிச்சை எடுத்தாவது வச்சிருக்க வேண்டியது. பிச்சை எடுத்து வைக்கிறதா? புண்டவாயா யார்கிட்ட போனே? கடலை கொள்ள ஓரத்துல பாடலாமா? கடலை கொள்ள ஓரத்திலே கடலை கொள்ள ஓரத்திலே அங்க காடப்பூரா 2 நிக்க காடப்பூரா 2 நிக்க. சரி சரி அந்த காடப்பூரா கலஞ்ச உடனே இன்னைக்கு கலங்குதம்மா எம்மா நசு கலங்குதம்மா எம்மா நசு. எனக்கு இது பிடிச்சு போச்சு. போதும் மீதி எல்லாம் வீட்டுல போகும்போது பாடிக்கிறேன். சொல்லாயா அண்ணா அப்படியாக இருந்தாலும் நாடி வந்துள்ளேமே அண்ணா யாரையா
நாங்க யாரு எதுக்கு இந்நேரத்துல வந்தோம்? எதுக்கு வந்தீங்க? இரு சபையில வந்திருக்கோம். இருந்தாலும் நாட்டுக்கு நாடு மகாநாடு, அழகத்தேரு பொன்னாடு, மாற்றும் தான் என் பெரியவர்களும் பேர் மதிப்புக்கூடிய தாய்வர்களும் ஆணாக பிறந்த அப்பனங்களுக்கும் பெண்ணாக பிறந்த தாய்வர்களுக்கும் இந்த நாடத்தை காண வந்த உள்ளூர் வெளியூர் ரசி பொதுமக்களுக்கும் எங்கள் கலைமகள் நாட சபா உயர்த்தவகப்பட்ட ஐயாகப்பட்ட மணிவாதனுக்கு சார்பாகவும் எங்கள் முத்தான முதற்கமாக தெரிவிக்கிறோம். அண்ணா அப்படியா இருந்தாலும் நம்ம பேசக்கூடிய வார்த்தை ஒன்னால் போகும். நான் எப்ப விட்டுட்டேனா? சரிண்ணா, அப்படியா இருந்தாலும் சபை நாடு வந்திருக்கே. நீங்க யாரு? உங்க பேர் என்ன? எப்படி? எந்த நாடு? எந்த நகரம்? டாடி மம்மி சொல்லுங்க. சொல்லுகிறேன். என்னமா தூக்கத்திலே இருக்காதீங்க. எடுமாமா சுவாமி சுவாமிநாதா கண்ணே தேவிகளால் எப்படி சாமி மல்லிகை முள்ளிகை மலர்பான பருத்த வந்து உங்க திருவாடியா நான் பணிந்தேன் சாமி. என் பாதம் பண்ணின காரணத்தினால் பரந்த பூவல்களே என்றுமே இருவரும் வாழ்ந்திருப்பீர்கள். வாழ்க பல்லாண்டு கோடி. சாமிநாதன் கிடையாது, மன்னன் சுவாமி மன்னா. ரைட் சொல். சுவாமி அப்படியாக இருந்தாலும் அந்த புறமேற்கு தேவியாலே ஆதி சீக்கிரமாக அழைத்தது ஒரு செய்தி என்ன? அந்த பக்தருக்கு என் தேவியே பக்தருக்கெல்லாம் வரவழைக்க கண்ணே அம்மா எப்படி நான் வரம் தரம் போறேன். அதனால் படிக்கு போறீங்களா? என்ன நகர் போறீங்களா? ஏதோ ஊருக்கு போறோம். சித்தமுண்டிக்கு போறாராயா? அதனால் படிக்கு போய் வரட்டுமா? அப்படியா? போய் வரட்டுமா? நாராயண நாராயண. கண்ணே நீங்கள் உள்ளே செல்லுங்கள், நான் வரம் தர போகிறேன். ஏங்க போய் என்னமோ ஒரு சத்தம் கேக்குற மாதிரி இருக்குது. கேக்குதா மன்னா? நீங்க வரவங்க போகும்போது வர மக்களுக்கு வரமெல்லாம் விதத்திலே வாங்க இங்கே தேடி வந்து விட்டார். அதனால் படிக்கு நீங்கள் எல்லாம் செல்லுங்கள், நான் பார்த்துக் கொள்கிறேன். போய் வர. அப்படியா? அப்படியா? நாராயணா. இதோ தூரத்திலே ஒரு குரல். யாருங்க? என் பேரனாகப்பட்ட நாரதன். அவன் குரல் வந்து விட்டது. அவனை பார்த்தா மட்டுமே யாருக்கும் பயப்படாத இந்த மாயவன். அவனை பார்த்தா மட்டும் சத்தியன்னு பயப்படுவீங்களா? நல்லா இருக்கிற வீட்டு ரெண்டா பண்ணி போயிருவான். அதனாலதான் அவனை பார்த்த பயமா இருக்குது. பேரந்தா இத்தனை எனக்கு பேரன். என்ன பண்றது? கொண்டாடி கூட சந்தோஷமா இருக்கிறது பாத்துட்டா இன்னைக்கு இவங்க சந்தோஷமா இருக்கிறாங்களே, சந்தோஷமா இருந்தா நமக்கு பிடிக்காது அப்படி மனசுல நினைக்கிறேன். எங்க தாத்தா ரெண்டு பொண்டாட்டிங்கள வலதுபுறமும் இடதுபுறமும் ரெண்டு பேர்களையும் அப்படியே மார் மீது கை வைத்து கொஞ்சம் விளையாடி கொண்டிருக்கிறார். ஏண்டா இந்த கொஞ்சம் விளையாடும் சமயத்திலே இந்த குதூகலமா இருக்கக்கூடிய இடத்திலே அந்த குடும்பத்தை கெடுத்தால் எப்படி இருக்கும்? எனக்கு கஷ்டமா இருக்கும், உனக்கு சந்தோஷமா இருக்கும். அப்படித்தானே போலாங்களா? குதூகலமா இருக்கக்கூடிய இடத்திலே நாம் ஒரு குழப்பத்தை உருவாக்கினால் எப்படி இருக்கும்? அருமையாக இருக்கும். போய் பார்க்கலாமா?
நாராயண நாராயண ஆதி திருமூர்த்தி ஒருவர் ஆகி அந்திருந்த குமணமெல்லாம் திருமாலுமாகி சோதியாய் சுடர்விள தீபமாகி சுற்றமிழ குலவிளக்காகி மாண்டவரை காத்து கண்ணா பரதாமா ஒன்று வழிபாடம் போற்றினே நாராயண நந்தா முகந்தா நமக்கோடு நாராயண அகில உலகத்தையே ஒரு நொடிச்சுக்குள் சுற்றி வரக்கூடிய நாரதா பேரா வைகுண்ட வாசகா கண்ணா ஓஹோ ஆஹா உங்களுடைய திருவடி பாதங்களை இந்த நாரத சிகாமணி தாழ்ந்த பணியோடு வணக்கம் நாரதா என் பாதமலர் பணிந்ததனால் இந்த பரந்த பூவுலகளே நீயே எனக்கு பேரனாகுமோ நானே உனக்கு தாத்தாவாக இருக்க நீ நினைத்த காரியம் உனக்கு சிறப்புடன் நிறைவேற இந்த ஆயன் உன்னை ஆசீர்வாதம் செய்தார். மாயவனாகிய தாங்கள் ஒரு சாட்டையாகவும் உண்மைதான். இந்த நாரதன் ஒரு பம்பரமாக உண்மை. நீங்கள் ஆட்டி விட்டால் நான் ஆடுகிறேன், ஆட சொன்னால் ஆடுவாய், நிற்க சொன்னால் நின்று விடுவாய். பாட சொன்னால் பாடுகிறேன், ஆட சொன்னால் ஆடுகிறேன், நிற்க சொன்னால் நிற்கிறேன். உண்மைதான். பரந்தாமா, இருந்தாலும் ஒரு விஷயம். சரி இங்க வா. என்றுமில்லாத புதுமையா இன்றைய தினத்திலே இந்த சங்குதுவாரைக்கு வந்திருக்கிறாய். அந்த விஷயம் பாட்டிமார்களை காணவில்லையே. பாட்டிமார்கள் ரொம்ப இழப்பா இருக்கிறார்களா? இல்ல, பாட்டிமார்கள் நீ வரன்னு தெரிஞ்சுதான். ஏங்க என்னமோ சத்தம் கேட்டுச்சு, என்னன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? வேற வந்திருக்கிறான். பாட்டி இல்லைங்க, சத்தத்துக்கான கேட்டேன். பாட்டி அந்த கொண்டாடி பிஞ்சி மேல போயிருந்தா பாட்டிமார்களுக்கு அது மாதிரி தட்டப்பேர் எல்லாம் வாங்கி தராது. என்ன செய்வேன்? என்னைக்கு இல்லாத நாரதன், என்னைக்கு இல்லாத நாரதன் இன்னைக்கு இங்க வந்திருக்கிற என்ன ஏதுன்னு சொன்னாரு. நான் சொல்வதை செய். என்ன இல்லை என்றால் நம் வீட்டில் அவன் குசலம் வைத்து விடுவான். அப்படியா? பாதுகாப்பாக இருக்க வேண்டும். பாட்டி தோன்றிருக்கும் சமயத்திலே வேறு நான் வந்திருக்கிறேன். வேற வந்திருக்கிறான். இப்படியே நின்னா பாரு. பால் கொண்டு வா, பால் கொண்டு வா. பாடு இருக்குதா இல்ல? ஆடு இருந்ததெல்லாம் இருக்குது, உள்ள வச்சிருக்கிறேன். என்ன வசகரவாயிட்ட மிச்சம் மீது இருக்குது உனக்கு. இல்ல பால் கொண்டு வாடி. என் பொருத்தனுக்கு மட்டும் தான் கொஞ்சமா வச்சிருக்கிறேன், கொண்டு வரட்டா? ஆமாப்பா, ஆமா ஆமா. அப்படியா? பசியோட வந்திருக்கிறேன். ரொம்ப பசி. உனக்கு பசி பாவம். நான் அறிந்தேன். உனக்கு பால் தானே வேண்டும். பால் பாயாசமே தருகிறேன். தருவதை விட
பால் டயர் கொஞ்சம் கொடுங்க. அதனால் பிடிக்கு நீ அரண்மனைக்கு சென்று அந்த பால் பாயாசம் இருக்கல்லவா அதை எடுத்து வா. அதாவது பாயாசத்தை கலந்து அந்த பாயாசத்திலே கொஞ்சம் அமிர்தத்தை கலந்து கொடுத்தால் இன்னமும் ரொம்ப வேகமாக இருக்குமே. தூங்கி விடுவாய் நீ. தூங்க மாட்டேன். அப்படியா? அதனால் படிக்கு நீ உள்ளே செல். அப்படியா? நாரதை பேசுகிறேன். நாரதா அதனால் படிக்கு பால் பாயாசம் வருகிறது. என்னப்பா? மாமா ருக்மணி லட்சுமி முப்பெரும் தேவரை கண்டு உங்களுக்கு மூதேவிதான் பிடித்திருக்கிறது. என்னமோ ஒரு விஷயமா தான் வந்திருக்கிறான். நாரதன் நல்லா இருக்கிறது பிடிக்கல. ஜோடி இது கிடையாது தாத்தா. 2 ஜோடி. டேய் இதே வகையில தான் உங்களை கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி பாமா ருக்குமணி தான் தாத்தா உங்களுக்கு பொருத்தமா இருப்பாங்க. இந்த வாய் தான் சொல்லுச்சு. இந்த வாய் சொன்ன வாய் இப்ப மாத்தி பேசுறேன். உலகத்தை சுத்தி வந்த தாத்தாவே நீ சொல்லும் வார்த்தை குளத்திலே விளக்கு வைத்தால் பிரகாசம் இல்லாமல் இருக்குமோ அந்த மாதிரிதான் இருக்குது. பிரகாச ஒளியோடு அந்த வார்த்தையை சொல், நான் அறிவேன். பாட்டிமார்கள் சத்தம் கேட்கிறேன். பாட்டிமார்கள் சத்தம் கேட்கிறேன். ஒரே பாட்டியா வாங்கப்பா. பேராண்டி வந்திருக்கான். ஜாகிட்டெல்லாம் ஊத்துட்டு வந்தா அவன் என்ன நினைப்பான்? போடி போடி அப்படி நல்லா கடிக்க போடி 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 போடி. பெரிய பாட்டி என்ன வீட்டுக்கு தூரம் போயிடுச்சா? அப்படி இருந்தாலும் நாரதா இன்னமோ சொல்ல வருகிறாய். அதாவது உலகமெங்கும் சுற்றி வந்தேன் தாத்தா. ரொம்ப கலப்பா இருப்ப. கொஞ்சம் குடி பாக்கலாம். பாட்டி பால் இப்படி இருக்குதே. வெள்ளையா இருக்குது. பாட்டி பால் வெள்ளையா இருக்குது. வெள்ளையா இருக்கக்கூடிய பாலை நான் குடிக்க மாட்டேன். சரி ஏங்க இதை விட்டு விட்டு எல்லா பாலும் வெள்ளையா தாங்க இருக்கும். ஆமாடா வெள்ளையா தான் இருக்கும். அதாவது பாட்டி பால் நல்ல நான் பாத்துருக்கிறேன் தாத்தா. நீ குடிக்காத முடிய நான் குடிச்சிருக்கிறேன். வேற என்ன வேணும் சொல்லு பாக்கலாம். பலகாரக்கான சொல்றா. வேற என்ன வேணும்? எனக்கு என்ன தெரியுமா? என்ன வேணும்? அதாவது வேணும் உனக்கு? எனக்கு புட்டு வேணும். கொலா புட்டு. கொலா புட்டு. கொலா புட்டு இருக்குல்ல சுத்தி ரவுண்டா இந்த நடுவுல ஒரு ஓட்டை இருக்குமே அது என்ன? ஓட்ட வடை. ஓட்ட வடை. அது வேணுமா இல்ல பொந்து கசாயம் வேணுமா? எங்க தாத்தா அந்த வடை தின்னுட்டாரா. அப்படியா? ஆமா அவன் எனக்கு பொந்து கச்சாயம் வேணும். உனக்கு பொந்து கசாயமா? பாடிக்கிட்டு கேளுக்கு தருவாரு. ஏங்க மாயூர நாரதனுக்கு பொந்து கசாயம் வேணுமா? பாட்டிக்கிட்ட பொந்து கச்சாயம் இருக்குமா? இருக்கா? தேவைப்படுதா உனக்கு? ஆமா இன்னுமே வா. பணிகார பண்றது கேட்டா மத்திய இடத்துல மரணம். செலுமத்துக்கே நல்லா இருந்தா சரி, நான் என்ன சொல்றேன். சரி நீ கண்ணே என்னங்க அந்த கச்சாயம் சுட்டுட்டு வா. அப்படியா? அந்த சந்திர பகவானுக்கு வைக்க வேண்டும் அந்த பொந்து கச்சாயத்தை. அப்படியா? இருந்தாலும் நாரதா எப்படி? தாத்தா உலகம் என்றும் சுத்தி வந்தேன். பின்னாடி பின்னாடி உலகமெங்கும் சுத்தி வந்தேன். உலகத்தை சுற்றி வந்தேன் தாத்தா. ஒரு நொடி பொழுதுக்குள்ளாக பிருந்தாவனம் என்று சொல்லக்கூடிய வனத்துக்கு சென்று அங்கே ஒரு பெண்ணை கண்டு நாரதன் மிக மிக நல்லவன். நாரதன் மிகவும் நல்லவன். இந்த மாயவனுக்கு நன்மை செய்ய வந்த நாரதன். நாரதன் மிகவும் நல்லவன். எனக்கு நன்மை செய்ய வந்தவன் நாரதன்.
எனக்கு நன்மை செய்ய வந்தவன் நாரதன். அப்படி இருக்க பிருந்தாவனத்தில் எனக்காக யார் ஒரு பெண்ணை ஒன்று கண்டேன் என்று சொன்னேன். அன்னவள் யார்? இந்த மாமா ருக்மணி லட்சுமி முப்பெரும் தேவரை விட அன்னவளை பார்த்தால் ஒரு நொடி பொழுதுக்குள்ளாக அந்த அருகிலே மயங்கி கீழே விடுத்து விடுவீர்கள். சொன்ன உடனே கை நாளுன்னா அது மாதிரியா இருக்கிறப்பா பாக்கணும் அப்படின்னு ஒரு எண்ணமா இருக்குது. கண்ணுல காமிட்டாப்பா. அதாவது நான் காட்ட வேண்டியதே இல்ல. இப்ப வர்றீங்க, பிருந்தாவனத்துக்கு போறீங்க. சரி, பிருந்தாவனத்திலே பகர்தி குளம் என்று சொல்லக்கூடிய குளத்தின் அருகிலே பகர்தி குளம் அந்த பகர்தி குளம் அருகிலே அந்த அழகிய பெண்ணானவள் கன்னிகாமரம் கட்டி கண்ணன் எப்பொழுது வருவார்? கண்ணன் நான் மாயவன். ஐயோ, மாயவன் எப்பொழுது வருவார்? மணக்க போகிறார். கண்ணன் எப்பொழுது வருவார்? இந்த கண்ணியை எப்பொழுது சிறை எடுப்பார் என்பதற்காக அந்த பெண்ணானவன் கனவோடு கனவாக கனவு கண்டே இருக்கிறான். நாரதன் மிக மிக நல்லவன். ஒருவேளை நான் அத்தனை ஆசைகளை விட்டுதான் இருக்கிறேன். உண்மை. அந்த பெண்ணை கண்டவுடன் எனக்கு ஒரு மோகம் வந்து விட்டது என்றால் பாருகிறேன். பொன்னாசை, மரமாசை, பணமாசை, பெண்ணாசை இதையெல்லாம் விட்டுட்டுதான் இப்படி நீ ஒரு நாரதனாக இருக்கிறாய். பஞ்சாஸ்திரம் கையிலேந்து நாராயணா என்பதற்காக இந்த அரிபரந்தாமன் கண்ணன் என் நாமத்தை நாள்தோறும் துதிபாடி கொண்டிருக்கிறாய். அப்படி இருக்கும் சமயத்திலே அந்த பெண்ணை கண்டவுடன் எனக்கே ஒரு மோகம் ஏற்பட்டு விட்டது என்றால் எனக்கே இப்படி இருக்குதுன்னா அந்த பெண்ணானவள் எப்பேர் கொண்ட ஒரு அழகு படைத்தவளாக இருக்க வேண்டும். உலகத்திலே அந்த தெய்வலோகத்திலே தேவ பெண்கள் இருக்கின்றார்களே, ரம்பை, ஊர்வசி, மேனகை, திலோதமை, ரதி, ரதி தேவி, பதிச்சித்ரா என்று சொல்லக்கூடிய நாட்டிய பெண்களுடைய அழகை விட அந்த அழகை வர்ணிப்பதற்கு யாராலும் முடியாது. போ, நீ மட்டும் முதல்ல போனீன்னு வச்சுக்கோ. அந்த பெண் முன்னை தவிர யாரையும் மணக்க மாட்டான். இனிமேல் படிக்கு இங்கிருக்க எனக்கு நேரம் முடியாது. செல்கிறேன். பாட்டி அவங்க டைவர்ஸ். என்னங்க சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருக்கீங்க? என்ன கையெல்லாம் மேல போயிருக்கு என்ன அப்படின்னு? நாரதா எதுக்கு வந்த என்ன ஏதுன்னு ஒண்ணுமே சொல்லலையே. என்ன ஏதுன்னு ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறேன். தாத்தா கிட்ட மட்டும் பேசிட்டு இருக்கிறேன். என்ன சமாச்சாரம்? எதுக்கு வந்த? பசியோடு வந்தேன். பசி தீர்க்க பால் இல்லை என்று சொல்லிவிட்டீர்கள். இங்கே பார்த்தால் மத்த கருணை ஆகிவிட்டது. ஏங்க பொம்பளை பொம்பளை சொல்றீங்களா? நாரதர் கல்யாணமா? வந்தான் திருமண ஆசை எல்லாம் விட்டு அங்கு ஆண்டியாக இருக்கின்றானே, அவனுக்கு கண்ட ஆசை இருக்குமா? நாராயணா தாத்தா, பிருந்தாவனம் பகர்தி குளம் போகிறேன். நாராயண 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 நாராயண. நாரதர் வந்தாரு, உங்ககிட்ட மட்டும் பேசினாரு. நாரதர் பாட்டுக்கு போயிட்டான். பிருந்தாவனங்கிறான், நாராயணாங்கிறான். என்னங்க சமாச்சாரம்? பிருந்தாவனத்திலே பகர்ந்த குளத்திலே என்னை கோரி யார் யாரு? மக்கள் எல்லாம் மாயவன் வருவார், நமக்கு நல்லதோ வளர்த்தி தருவார். அந்த கண்ணன் வருவார், நம் கவலையெல்லாம் தீர்ப்பார். சரி சரி. மாயவன் வருவார், நம் மன கவலையெல்லாம் தீர்ப்பார். அப்படி என்பதற்காக மக்கள் எல்லாம் மாயவன் வருகை கண்டு வெகு நேரமாக அங்கு காத்து கொண்டிருக்கிறார். அதை தெரியாமல் படிக்க உங்களிடத்திலே பேசிக் கொண்டே அல்லவா? அந்த விஷயத்தை நாரதன் என்னிடத்தில் சொன்னார். நானும் மறந்துவிட்டேன். இனிமேல் படிக்க எனக்கு இங்கு நேரம் கிடையாது. உறுதியாக பிருந்தாவனத்திற்கு சென்று அங்கிருக்கின்ற மக்களுக்கு நல்லதொரு வரத்தை கொடுக்க மாயவன் நான் கிளம்பி விட்டேன். எதுவும் இல்ல. உங்களை கல்யாணம் பண்ண நாள் இருந்து ஏதாவது ஒரு சின்ன விஷயம், சின்ன பொய் சொல்லிருப்பா மாட்டீங்க. உங்களை நம்பலாமா? என் கூடயே இத்தனை வருஷமா வாழ்றீங்க. கட்டிய கணவனே கண் கண்ட தெய்வம் என்பதற்காக இந்த கலியுகத்திலே நீங்க வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. அப்பேர் கொண்ட இந்த கணவன் உங்களை விட்டு விட்டு இந்த அழகிகள் இருக்கும் இடத்திலே விட்டு விட்டு வேறு கிழவிகளை நான் பார்ப்பேனா? நீங்கள் தான் கிழவிகள் இரண்டும். ரெண்டுமே அழகு. எங்களை விட்டுட்டு போக மாட்டீங்களே? போக மாட்டோம். ஏங்க கை மாறிட மாட்டீங்களே? நம்பியவனுக்கு நான் நடராஜன்,
நம்பாதவனுக்கு யமராஜன் யமன்ராஜன் கிடையாது. உங்களுக்கு நான் நடராஜன் தான். நான் வருகிறேன். அப்படியா? கொஞ்ச நேரம் இருந்துட்டு தான் போறேன். பக்தர்கள் காத்துக் கொண்டிருக்கிறார். ஐயோ, கடவுள் வர வேண்டும், நமக்கு நல்லதோர் வரங்களை தர வேண்டும் காத்துக் கொண்டிருக்கிறார். அவரை காற்ப வைப்பது தவறாயிற்று. அப்படியா? பிரட்டுமா வந்துருவீங்கல்ல? ஓடுங்க வரப்போ போய் விடுறதுக்கு மனசே இல்ல உங்களை. நாங்களும் வரமே. வேணாம், ஏன் போய்விட்டு நான் பிறகு வருகிறேன். பிறகு உங்களை அழைத்து வருகிறேன். நாங்களும் வரமே. வர தேவை கிடையாது. ஒரே 2 பேர் வேணாம். போய் போங்க. அப்படியா? தலை தேடி